எங்கள் அன்பின் பிதாவே, திருமறை நீர் எங்களுக்கு தந்த பொக்கிஷம். உம்முடைய வார்த்தைகளை தினந்தோறும் வாசிப்பதற்கும் கேட்பதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் ஈவாக கொடுத்திருக்கிறீர். அந்த அன்பை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த வேதாகம ஞாயிற்றுக்கிழமையிலே வேதத்தை குறித்து நாங்கள் பிறருக்கு அறிமுகப்படுத்த பலன் தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து காலை வேளையில் ஒரு வாழ்த்து சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை கூப்பி சொல்லுவோமா? நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்களேன். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்வது வாய்க்கும். நீங்கள் என்னெல்லாம் செய்கின்றீர்களோ அது வாய்க்கும். ஒரு கேள்வி எழும்பும், எப்பொழுது வாய்க்கும்? நீங்கள் ஒன்று சங்கீதத்தின் புத்தகம் முதல் அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்வது வாய்க்கும். நீங்க செய்வது வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். இது கர்த்தருடைய வார்த்தை. இதற்கு பெயர் பரிசுத்த வேதாகமம், சத்திய வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறது. ஆரம்ப நாட்களிலே வேத புத்தகம் என்று அழைக்கப்பட்டது. வேதம் கடவுளின் வார்த்தை. வேதம் கடவுளின் வார்த்தை. 40க்கு மேற்பட்ட ஆண்டவருடைய மனிதர்கள் 1500 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதி ஒருங்கிணைத்ததுதான் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்திலே 2 ஏற்பாடுகள் இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, அடுத்தது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடிலே எபிரேய மொழியிலே எழுதப்பட்ட பகுதிகள், தானியேலின் புத்தகம், எஸ்ராவின் புத்தகத்தின் சில பகுதிகள் அரமேக் பாஷையிலே எழுதப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாட்டின் பழைய பகுதிகள் எல்லாம் எபிரேய மொழியிலும் அரமேக் மொழியிலும் எழுதப்பட்டவைகளாக இருந்தது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. நான் இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். இது கடவுளின் வார்த்தை. எது? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. திருமறை கடவுளின் வார்த்தை. இது கடவுளின் வார்த்தை என்று நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? இது ஆண்டவருடைய வார்த்தை. இது கடவுளின் வார்த்தை, தெய்வத்தினுடைய வார்த்தை என்று நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? எல்லா மதங்களிலும் அவரவர்கள் மதங்களிலே வேத நூல்கள் இருக்கிறது. ஆனால் நாம் வைத்திருக்கின்ற இந்த வேத புத்தகம் கடவுளின் புத்தகம் என்று எப்படி நம்புகிறோம்? சொல்றவங்களுக்கு நான் அடுத்த வாரம் நிச்சயமா ஒரு பரிசு கொடுப்பேன். என்னையா? தேவனால் எழுதப்பட்டது. ரொம்ப சந்தோஷம். நடந்தது எழுதப்பட்டு இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது.
இப்படி நீங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். வேதம் கடவுளின் வார்த்தை, வேதம் கடவுளின் வார்த்தை என்று நான் நம்புவதற்கு, மற்றவரிடத்தில் இது கடவுளின் வார்த்தை என்று நான் சொல்லுவதற்கு நான் எப்பொழுதுமே ஆதாரமாக கொள்கின்ற காரியம் பேதுருவின் புத்தகத்திலே, 2 பேதுருவின் புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 16வது வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்க சற்று கவனிக்க வேண்டும். இது கடவுளின் வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை, இது தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட வார்த்தை, இது கடவுள் எங்களுக்கு அருளி செய்த அவருடைய மகத்துவம் என்பதை நாம் முதலாவது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வேத புத்தகத்தை குறித்து அநேக கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது. ஆனால் பேதுரு சொல்லுகின்றார், ஒரு 4 காரியம் முதலாவது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இது கடவுளின் வார்த்தை என்பதற்கு அவர் சொல்லுகின்ற முதல் ஆதாரம், நாங்கள் தந்திரமான 16வது வசனத்திலே, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல. கடவுளின் வார்த்தை கட்டுக்கதை அல்ல, மற்ற மத நூல்களைப் போல கட்டுக்கதைகள் அல்ல. இது கடவுளின் வார்த்தை, வரலாற்று பூர்வமான வார்த்தைகள். கடவுளின் தமது ஜனங்களுக்கு, கடவுள் தமது ஜனங்களுக்கு அவர் சொல்லிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் கிறிஸ்துவுக்கு முன்னால் 1800ஆம் ஆண்டிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின்னால் 90ஆம் ஆண்டு வரைக்கும் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டது. அதில் சிறப்பாக மெசொப்பொத்தேமியா நாகரிகம் நமக்கெல்லாம் தெரியும், படித்திருக்கிறோம். அந்த நாகரிகம் வளர்கின்ற பொழுது அங்கே இலக்கியம், எழுத்துக்கள் உருவாக்கப்பட்ட பொழுது எபிரேயர்கள் தங்களுக்கு தேவன் தந்த வார்த்தைகளை பத்திரமாக அவர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். களிமண் நீனால் செய்யப்பட்ட தகடுகளிலே அவர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். பின்பு அவர்கள் பாப்ரஸ் என்கின்ற ஒரு தாளிலே எழுதி வைத்தார்கள், பல கற்பலைகளிலே எழுதி வைத்தார்கள். இவ்விதமாக எழுதி கடவுளின் வார்த்தையை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். இது கடவுளின் வார்த்தை. முதலாவதாக கடவுள் தமக்கு என்ன செய்தார் என்பதை ஓரல் ட்ரெடிஷன், வாய்மொழியாக அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். சொல்லிக் கொண்டு வந்ததை பின்பு நாம் பார்க்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 24, 26 வசனங்கள். உபாகமம் 31, 24, 26 வசனங்கள் வாசிக்கலாம். பாருங்கள், மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற லேவியரை நோக்கி, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை எடுத்து உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். போதும். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை புத்தகமாக எழுதி அதை சாட்சியின் பெட்டியின் அருகே வைத்து பாதுகாப்பதற்கு லேவியருக்கு கட்டளை கொடுத்தான். இவ்விதமாக அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அடுத்து கிறிஸ்துவுக்கு முன்னால் 1050 ஆண்டுகளிலே தாவீது அரசர் கடவுளுடைய வார்த்தையை எல்லாவற்றையும் சேகரித்து அதை தொகுத்து புத்தகமாக மாற்றுவதற்கு அவர் முயற்சி செய்தார். இவ்விதமாக காலங்களிலே இந்த வேத புத்தகம் அநேக தேவ மனிதர்களால் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு யூத ரபிகளினால் கவனமாக எழுதப்பட்டு பல கைப்பிரதிகள் அங்கே பழைய ஏற்பாட்டு புத்தகத்திற்கு எழுதப்பட்டது. இன்றைக்கு 751 கைப்பிரதிகள் இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்திற்கு இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்திற்கு 751க்கு மேற்பட்ட
கைப்பிரதிகள் இருக்கிறது. இந்த கைப்பிரதிகளிலே சிறப்பாக 1890 கெய்ரோவிலே ஈஜிப்டில் உள்ள ஒரு ஜெப ஆலயத்திலே அங்கே ஒரு ஸ்டோர் ரூமில் ஒரு அறை கட்டி மறைக்க வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையின் கதவை திறந்து பார்த்த பொழுது 2 லட்சத்திற்கு மேலான துண்டு பிரதிகளும் கைப்பிரதிகளும் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாட்டின் அனைத்து வேத பகுதிகள் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமல்ல, 1947 வருஷம் ஒரு மனிதன் சவக்கடல் பக்கமாக, உப்புக்கடல் பக்கமாக தன் ஆடுகளை வைத்து கொண்டிருந்தான். ஒரு சிறுவன் முகமது. அந்த முகமது ஒரு கல்லை எடுத்து அதன் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பாறையிலே தூக்கி எறிந்தான். அந்த கல் அந்த பாறையின் அருகாமையில் இருந்த ஒரு குழிக்குள் போய் விழுந்து ஒரு சத்தம் கேட்டது. அவன் அதிர்ச்சி விட்டான். என்ன சத்தம்னு போய் பார்த்தான். அந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கி அந்த குகையாக போன பகுதிக்குள்ளே போய் பார்த்தான். பார்த்த பொழுது பல தோல் சுருள்கள் மண்பாண்டங்களிலே பத்திரமாக எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. பல தோல் சுருள்கள் பத்திரமாக எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்துக்கொண்டு வந்து இந்த பழைய கைப்பிரதிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கனின் புத்தகத்தினுடைய அனைத்து நூல்களும் அனைத்து வரிகளும் அங்கே ஒரு எழுத்து கூட மாறாமல் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது. இப்படி வேதத்தின் பல புத்தகங்களினுடைய பகுதிகள் அந்த சவக்கடலிலே கிடைத்த தோல் சுருளிலே எழுதி வைக்கப்பட்டிருந்தது. இது கடவுளுடைய வார்த்தை, கட்டுக்கதை அல்ல. வரலாற்று பூர்வமாக கடவுள் இன்றைக்கும் வரலாற்றில் செயலாற்றுகிறார் என்பதை சொல்லுகின்ற ஒரு புத்தகம். எது சொல்லுங்கள? எது? திருமறை. இரண்டாவதாக அடுத்து வாசியுங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அடுத்த பகுதியை வாசியுங்கள். 17வது வசனம். அதுக்கு முந்தி வாசிங்கம்மா. சரி. பாருங்கள், பழைய ஏற்பாடு அதனுடைய கைப்பிரதிகள் 751க்கு மேல் உண்டு. புதிய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அங்கே எழுதிய கைப்பிரதிகள் 1500க்கும் மேற்பட்டது உண்டு. இரண்டாவது, இது கடவுளின் வார்த்தை என்பதற்கு அடையாளம் கண்ணார கண்ட மக்கள் இருக்கும் பொழுது கண்ணார கண்ட சாட்சிகள் எழுதியது. ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? கண்ணார கண்ட மக்கள் இருக்கும் பொழுது கடவுளின் வல்லமையையும் கடவுளையும் கண்ணால் கண்ட சாட்சிகள் இருக்கும் பொழுது எழுதப்பட்ட புத்தகம் வேத புத்தகம். கண்ணால் கண்ட சாட்சிகள் இருக்கும் பொழுது மற்றவர்களால், தேவ மனிதர்களால் எழுதப்பட்டது இந்த வேத புத்தகம். அதைத்தான் பேதுரு சொல்றாரு, நாங்கள் பரிசுத்த பர்வதத்திலே மர்ருவ மலையிலே கிறிஸ்துவை பார்த்தோம், கிறிஸ்துவின் செயல்பாடுகளை எல்லாம் பார்த்தோம். அவங்க கண்ணால் கண்டாங்க. அவங்க கண்டதைத்தான் சீஷர்கள் எழுதினார்கள். ஆகவே இது கடவுளுடைய வார்த்தை என்பதற்கு கண்ணார கண்ட சாட்சிகள் இருக்கும் பொழுது எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. மூன்றாவதாக, இது கடவுளுடைய வார்த்தை என்பதற்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. நல்லா யோசிக்கணும். தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. என்ன தீர்க்க தரிசனம்? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இது ஆதியிலே தேவன் சொன்னது. இதற்கான கால வரமுறைகள் கிடையாது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அடுத்து ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார். தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை வைத்தார். அந்த தோட்டத்திலே ஆண்டவர் அங்கே சொன்ன பொழுது கிறிஸ்து பிறப்பார், கிறிஸ்து பிறப்பார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பல 1000 நூற்றாண்டுகள் கடந்து போன வார்த்தை. ஆனால் இந்த பூமியிலே கிறிஸ்து பிறந்து
அந்த வார்த்தை என்ன செய்தது? நிறைவேறியது. இது மட்டுமல்ல, இயேசு சிலுவையில் மரிப்பார், சிலுவையில் அவருடைய வஸ்திரங்கள் பங்கிடப்படும், சிலுவையில் அவருடைய எலும்புகள் முறிக்கப்படும் என்பதையும், அவருடைய விழாவிலே குத்துவார்கள், அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு எடுப்பார்கள், அவருடைய காலங்களிலே இப்படி கடவுளுக்கு நடைபெறும் என்பதை சங்கீதக்காரன் 22ஆம் சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாக சொன்ன அனைத்து காரியங்களும் இயேசுவின் சிலுவை மரணத்திலே அங்கே நிறைவேறியது. நிறைவேறியதா? நிறைவேறலையா? நிறைவேறினது. தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் கடவுளுடைய வார்த்தை. இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை யூத ஜனங்கள் தங்களுடைய பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்துட்டாங்க. எதுக்கு? யூத ஜனங்கள், யூத ரபிமார் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை தங்களுடைய பழைய பிரதிகள் இருந்து அப்படியே அதை டேக் அப் பண்ணிட்டாங்க. எதுக்கு? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, எதுக்கு? அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கும் கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பேசுவாங்க. ஆனால் ஏசாயா 53ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும் பொழுது அது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு தயக்கம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் நிறைவேறிவிட்டது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை என்ன செய்தார்? சுமந்தார். நமக்காக பாடுபட்டார், சிலுவையில் மரித்தார். இயேசுவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டு புத்தகம் முழுவதும் இயேசு பிறப்பார் என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இன்னும் நிறைவேறப் போகிறது. அவர் வருவார். கலிலேய மனுஷரே, வானத்தையே அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு முழுவதாக பரத்துக்கு போன அதே கடவுள் என்ன செய்வார்? வருவார். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். முதலாவது என்ன சொன்ன? இது கட்டுக்கதை அல்ல, வரலாற்று பூர்வமானது. அடுத்து இது கண்ணார கண்ட சாட்சிகளால் எழுதப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, மூன்றாவதாக தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். நான்காவதாக இது கடவுளுடைய ஆவியானவர் இந்த வசனங்களை தேவ மனிதர்களுக்குள் இன்ஸ்பிரேஷன், அகத்தூண்டுதல் கொடுத்து அவர்களால் எழுதப்பட்டது. ஒருவேளை ஒரு கருத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கு ஒரு விளக்கம் எழுதவில்லை. ஒரு கருத்தை ஆண்டவர் சொன்னதை வச்சுட்டு எழுதவில்லை. கடவுள் தேவ மனிதனுடைய உள்ளத்திலே ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதையே அவர்கள் எழுதினார்கள். பாருங்கள், அந்த பேதுருவின் 2வது புத்தகத்தில் 1 அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. 21வது வசனம், தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். அதைத்தான் 2 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே படிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். இது தேவனால் அருளப்பட்ட வார்த்தைகள். கட்டுக்கதை அல்ல, வரலாற்று பூர்வமானது. கண்ணால் கண்ட சாட்சிகள் இருக்கும் பொழுது கண்டவர்களால் எழுதப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட புத்தகம் இது நிறைவேறுதலாகி கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவரின் அருளால் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை, இது கடவுளுடைய வார்த்தை. புரியுதா? யாராவது பைபிளை குறித்து ஏதாவது சொன்ன நீங்கள் என்ன செய்யலாம்? தைரியமாக சொல்லலாம். இது கடவுளுடைய வார்த்தை, கட்டுக்கதை அல்ல, வரலாற்று புத்தகம். கண்ணால் கண்ட சாட்சிகள் இருக்கும் பொழுது தேவ மனிதர்களால் எழுதப்பட்டது. தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறப்பட்ட ஆண்டோடைய வார்த்தையின் புத்தகம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவர் தமது பரிசுத்த மனிதர்களை கொண்டு எழுதிய புத்தகம். இந்த புத்தகம் முதலாவது எபிரேய மொழியிலே பழைய ஏற்பாடும் கிரேக்க மொழியிலே புதிய ஏற்பாடும் எழுதப்பட்டிருந்தது. ரோமன் கத்தோலிக்க போப் அவர்கள் இந்த வேத புத்தகத்தை அவர்கள் தங்களுடைய மத குருக்களை வைத்து எபிரேய மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு மாற்றம் செய்தார்.
மாற்றம் செய்த பிறகு யாரும் படிக்கக்கூடாது, இந்த வேதத்தை யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார்? தடை விதித்தார். ஆனால் 14வது நூற்றாண்டிலே ஜான் விக்லிப் அப்படிங்கிற ஒரு ஆண்டவருடைய மனிதர், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே நல்ல கல்வி கற்றவர், அவர் இந்த வேதத்தினுடைய அநேக பகுதிகளை மொழிபெயர்த்தார். மொழிபெயர்த்த பொழுது அவருக்கு தடை விதிக்கப்பட்டது. அவர் மரித்து போனார். அவர் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்புகளை வெளியிட தடை செய்து விட்டார்கள். அப்பொழுது வந்த போப் கிரோகரி, 8வது கிரோகரி என்ன செய்தார் தெரியுமா? இந்த ஜான் விக்லிப்புடைய கல்லறையை தோண்டி அவருடைய எலும்பை எடுத்து அதை மாவாக அரைத்து லண்டன் நகரிலே ஆற்றிலே அவருடைய எலும்புகளை கரைத்து விட்டார். அவ்வளவு வேகம் இந்த வேதத்தை மொழிபெயர்த்த பொழுது. ஆனால் கடவுள் சும்மா இருக்கவில்லை. ஜான் ஹஸ், இந்த ஜான் விக்லிப்பினுடைய சீஷன், அவரும் மொழிபெயர்த்தார். 1416களில் அவர் மொழிபெயர்த்த பொழுது அவரை தீயிட்டு கொளுத்தி எரித்தார்கள். அவருடைய வேத புத்தகம், அவர் மொழிபெயர்த்த புத்தகம் தடை செய்யப்பட்டது. ஆனாலும் கடவுள் வரலாற்றிலே செயல்படுகிறவர். நடந்தது என்ன? வில்லியம் டிண்டேல் என்கின்ற ஆண்டவருடைய மனிதரை எழுப்பினார். அவர் மீண்டும் லத்தீன் பாஷையில் இருந்து இந்த வேத புத்தகத்தின் அநேக பகுதிகளை மொழிபெயர்த்தார். அவரை லண்டன் நகரிலே தெருவிலே ஒரு தூணில் கட்டி வைத்து அவரை அங்கே தீக்கு இரையாக்கினார்கள். அவர் சொன்னார், ஒரே ஒரு காரியம் சொன்னார், இன்னும் சில ஆண்டுகளிலே இந்த தேசத்திலே ஏர் பிடித்து உழவு தொழில் செய்கின்ற சிறுவனுடைய கரத்திலே இந்த வேத புத்தகம் திகழும் என்று சொன்னார். ஒருவேளை ஜான் விக்லிப், ஜான் ஹஸ், ஒரு வில்லியம் டிண்டேல் மரித்து போனார்கள். ஆனால் கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய கிருபையாலே ஹென்றி என்கின்ற அரசன் லண்டன் நகரிலே பணியேற்ற பொழுது இந்த ஜான் விக்லிப் டிண்டேல் எழுதிய புத்தகங்களை எல்லாம் மீண்டும் வெளியிடுவதற்கு அவன் அனுமதி கொடுத்தான். அதற்கு பிறகு அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் சென்றது. நம்முடைய இந்தியாவிற்கு முதலிலே போர்ச்சுக்கல் ரோமன் கத்தோலிக்க மிஷனரி அங்கே வருகின்ற பொழுது போர்ச்சுக்கல் மிஷனரி ஒருவர் என்ரிக்கே என்கின்ற தெய்வ மனிதர் அவர் வந்தார். 15வது நூற்றாண்டிலே வாஸ்கோடா கமா நம்முடைய தேசத்திற்கும் ஐரோப்பிய தேசத்திற்கும் கடல் மார்க்கத்தை கண்டுபிடித்த பிறகு அந்த என்ரிக்கே என்கின்ற ரோமன் கத்தோலிக்க அந்த மிஷனரி கோவாவுக்கு வந்தார். கோவாவிலே வரும் பொழுது கொள்ளத்திலே அவர் கர்த்தருடைய ஜெபம், கற்பனை, சில ஜெபங்கள், பரமண்டல ஜெபங்கள், இவைகளையெல்லாம் தொகுத்து கொள்ளத்திலே அவர் இந்திய மொழிகளிலே அவர் அச்சிட்டார். அதற்கு பிறகு நாம் சொல்லுகிறபடி இந்தியாவிலே முதலிலே அந்த என்ரிக்கே அடித்த அந்த பதிப்புத்தான் இந்தியாவிலே முதல் புத்தகமாக வெளிவந்த புத்தகம் தம்பிரான் வணக்கம். அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன பேர்? தம்பிரான் வணக்கம். அதற்கு பிறகு நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தென்னகத்திற்கு சீகன் பால்க் ஜெர்மனியிலிருந்து 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தார். வந்து தமிழ் கற்று இந்த திருமறையை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த திருமறைக்காக உயிர் கொடுத்தவர்கள் அநேகர், இந்த திருமறைக்காக உயிர் நீத்தவர்கள் அநேகர். கடவுள் அவர்கள் மூலமாக இந்த திருமறையை தந்திருக்கிறார். இந்த திருமறை எனக்கு என்ன செய்கிறது? 3 காரியங்களை செய்கிறது. 1, மனிதனை மாற்றுகிறது. இந்த திருமறை முதலாவது மனிதனை மாற்றுகிறது. சங்கீதம் 119 104வது வசனம். சங்கீதம் 119 104 இது மனிதனை உணர்வடைய செய்கிறது. பாவத்தில் வாழும் மனிதனை உணர்வடைய செய்கிறது. 2வதாக இது மகிழ்ச்சியை தருகிறது. மனுக்குலத்திற்கு மகிழ்ச்சியை தருகிறது. சங்கீதக்காரன் சொல்வார், உம்முடைய வேதம் எனக்கு மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் என் துக்கத்தில் அப்பொழுதே நான் மரித்து போயிருப்பேன். சங்கீதம் 119 92 70 77 வசனங்கள். 3வதாக இது மனிதர்களுக்கு மன ஆறுதலையும் மன அமைதியையும் நித்தியத்திற்கு செல்லும் வழியையும் காட்டுகிறது. மனிதனை மனமாற்றுகிறது. மனிதனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது. மனிதனுக்கு இது மன ஆறுதல் கொடுக்கிறது.
இந்த புத்தகம் கடவுளின் புத்தகம். இது கடவுளின் வார்த்தை. இது கடவுளின் வார்த்தை. இன்றைக்கு இது தலக்கமாட்டில் வச்சு படுக்கிற புத்தகமாக இருக்கிறது. சிலவர்களுக்கு இது மந்திர புத்தகமாக இருக்கிறது. சிலவருக்கு எங்கேயாவது ஊருக்கு போகும்போது ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கட்டுமான்னு சொல்லி திருப்பி பார்க்குற ஒரு புத்தகமாக இருக்கிறது. இல்லை, இது கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை. யூதர்கள் இன்றைக்கு ஏன் வாழ்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் வாழ்ந்திருப்பதற்கான காரணம் குடும்ப தலைவன், யூத குடும்ப தலைவன் தினந்தோறும் காலை வேளையில எழுந்து தன் பிள்ளைகளை எல்லாம் உட்கார வைத்து உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், அதை அவர்கள் ஷம்மா என்று சொல்லுகிறார்கள். அவன் தன் பிள்ளைகளை எல்லாம் கூட்டி வைத்து சொல்லுவான். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரிடத்தில் அன்பு கூறி என்று அவன் காலை வேளையிலே தன் பிள்ளைகளை எல்லாம் உட்கார வைத்து அவள் காது கேட்க இந்த வார்த்தைகளை சொல்லுவான். நீங்கள் அந்த உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆயுசு பெருகும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் விருத்தி அடைவீங்க, இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும் என்று யூத தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான். நம்ம தகப்பன்மார் என்ன செய்கிறாங்க? காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்டு பிள்ளைகளை அழகா எந்த டியூஷனுக்கு போனால் எம்பிபிஎஸ்க்கு போகலாம், எந்த டியூஷன் சென்டருக்கு அனுப்புனா ஐஏஎஸ்க்கு போகலாம், எந்த டியூஷனுக்கு போனால் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அனுப்பலாம் அப்படி சொல்லி நாம் செயல்படுகிறோம். காலை வேளையில் கடவுளின் வார்த்தையை வாசிப்பதற்கு நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் செய்வதெல்லாம், சத்தமாக சொல்லுங்க, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு நாள் ஒரு தம்பி அவங்க போதகர்கிட்ட வந்தான். ஐயா, என்னையா நீங்கள் கடவுள் கடவுள் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு வயது அதிகமாகிவிட்டது, வேலை கிடைக்கவில்லை, திருமணமாகவில்லை, நான் கடவுளை நம்பி என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அந்த போதகர்கிட்ட கேட்டான். போதகருக்கு என்ன சொல்லணும்னு சொல்லி தெரியல. நான் பல கம்பெனியாக ஏறி பார்த்துட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாதான் திருமணம், நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கேட்டான். போதகருக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. கடைசியாக கேட்டார். அவர் கையில் பைபிள் இருந்துச்சு. தம்பி, இந்த பைபிளை என்னைக்காவது வாசித்திருக்கியான்னு சொல்லி கேட்டார். அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க ஐயா, அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா. உடனே சொன்னார், ஆவியில் வைராக்கியம் கொண்டு அந்த வாலிபனிடத்தில் சொன்னார். ஒரு பைபிளை எடுத்தார், தன்னிடத்தில் இருந்தால் இன்னொரு பைபிளை எடுத்து அவன்கிட்ட கொடுத்து, இந்த திருமறையை முழுமையாக வாசிப்பதற்குள் உனக்கு கடவுள் நல்ல வேலை வாய்ப்பை தருவார், போய் படிச்சுட்டு அதுக்கு பிறகு வா, முழுமையாக நீ வாசித்து முடிப்பதற்குள் உனக்கு வேலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் உனக்கு போதகம் பண்ணுகிற நான் இந்த திருமறையை வாசிப்பது இல்லை என்று சொல்லி வைத்து விட்டார். நாட்கள் கடந்தது, சில மாதங்கள் போனது. அந்த வாலிபன் ஒரு நாள் போதகரிடத்தில் வந்தான். ஐயா, வேதத்தின் புத்தகத்தின் பகுதிகளை நான் பாதிக்கு மேல் வாசித்து விட்டேன், 2 நல்ல கம்பெனியில் இருந்து எனக்கு வேலை கிடைச்சிருக்குதுயா, எதை சூஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியல என்று வந்து சொன்னார். அன்று தொட்டு இன்று வரைக்கும் கடவுளுடைய வார்த்தை சத்தியம், இது மகத்துவமானது, இது மாற்றுகிறது, மகிழ்ச்சி தருகிறது, நித்தியத்துக்கான வழியை திறக்கிறது. Behold, I believe life of eternal. Bible, behold, I believe life of eternal. Amen.